யாகதிர் யஜ்ஞசீலானாம் ஆஹிதாக்னேஷ்ச யாகதிஹி மயாத்வம் சமனுஜாதா கச்சலோகான் அனுத்தமான். ராமன் ஜட்டாயுவை மோட்சலோகத்துக்கே அனுப்பி வைத்தார். ஓர் பறவை அரசன் சீதையை காப்பதன் பொருட்டு ராவணனோடே போரிட்டான். சிறகுகள் ஒடிந்து போய் கீழ் விழுந்தான், அழிந்தான். அவனை தன் மடியில் வைத்தே ஈமச் சடங்குகளை ராமன் செய்தார். அப்போது அருகில் சீதை கிடையாது. ஈம சடங்குகள் முடிந்த பிற்பாடு எவ்வளவு பெரிய இழப்பு நமக்கு என்று ராமன் ஓரளவு மனதொடிந்து போனான். எங்கோ இருந்தோம், அங்கிருந்து நாடு கடத்தப்பட்டோம், வெளியேறினோம். தந்தையோடு வாழ வேண்டும் ஆசைத்தோம், முடியவில்லை. ஆனால் நம் தந்தையளவு வயது ஒத்த மூத்தவரான ஜட்டாயுவனுடைய சிறகுக்கு கீழே இருப்போம் என்று நினைத்து வந்தோம். அதுவும் நமக்கு கொடுத்து வைக்கவில்லை. பாக்கியம் இழந்தோம். இஹவத்ஸ்யாமி சௌமித்ரே சார்த்தமேதேன பக்ஷினா, இவருடைய சிறகுக்கு கீழே இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், இழந்தேன். ராமன் மனம் தளர்ந்தான், களைத்து போனான். அப்போது ஒரு புன்னை மரத்தின் அடியில் தான் ஓய்வுதான் போலும். அந்த புன்ன மரத்தை இன்னும் சேவிக்கலாம். புள்ளம்பூதங்குடி கும்பகோணத்திலிருந்து சுவாமிமலை செல்லும் மார்க்கம். கும்பகோணத்திலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் அழகான தீர்த்தம் ஜட்டாயு தீர்த்தம். சோபான விமானம், க்ஷேத்திரம் புள்ளம்பூதங்குடி. திருமங்கியாழ்வார் இந்த திவ்யதேசத்தை 10 பாசுரங்களால் பாடியுள்ளார். ராமனேன் சயன திருக்கோலத்தில் உள்ளார். ஜட்டாயுவுக்கு சம்ஸ்காரத்தை முடித்த பிற்பாடு ஓய்வெடுப்பதற்காக சாய்ந்தான் போலும். இங்கே ராமன் சடங்குகளை செய்யும் போது அருகில் சீதை இல்லை. ஆனால் மனைவி இருக்க வேண்டியது முக்கியம். அதற்காகத்தான் இங்கே பொற்றாமரை குளத்திலிருந்தே நாச்சியார் எழுந்து வந்தாள். பொற்றாமரை நாச்சியார், ஹேமாப்ஜ நாயகி, ஹேமாம்புஜவல்லி. இதோ நாச்சியாரை தரிசித்துக் கொள்ளுகிறோம். கண்ணாடி அறையில் உற்சவமூர்த்தி எழுந்துருளி உள்ளார். எங்கு நோக்கினாலும் அவளுடைய திருவுருவம். எங்கும் நீண்ட நீண்ட செடிகளும் கொடிகளும், ஆச்சரியமான வரையப்பட்ட கண்ணாடி அறை. நாம் எதில் நம்மை பார்த்து கொள்வோம்? கண்ணாடியில். ஆனால் தாயாரும் பெருமாளும் தங்களை வேதமென்னும் கண்ணாடியில் தான் நோக்கிக் கொள்ளுவார்கள். இங்கு சுற்றி இருப்பவர்களெல்லாம் வேதங்கள், வேதத்தின் வெவ்வேறு கிளைகள். தாயார் பெருமாளின் பெருமையே வேதத்தில் தானே கூறப்பட்டிருக்கிறது. தாயாரை சேவித்துக் கொண்டோம். இதோ அடியேன் ஏற்கனவே சொன்ன புன்னை மரம். இந்த மரத்தின் நிழலில் ராமன் தங்கி இருக்கலாம். இது இன்று நடந்ததல்ல, திரேதாயுகத்தில் நடந்தது. இந்த மரத்துக்கு நேர் எதிர்த்தாற் போலே யோக நரசிம்ம சுவாமி எழுந்துருளி உள்ளார். இவரை உத்தியோக நரசிம்மர் என்றும் அன்போடு அழைக்கிறார்கள். வேலை அனைவருக்கும் முக்கியமாகிறது. இறைவன் காப்பான். கண்டிப்பாக படைத்தவர்களுக்கு சோறிடுவான். அவன் திருவடிகளை நம்பித்தான் நாம் வாழ வேண்டும். ஆனால் அந்த எண்ணம் வளர வேண்டுமே. அதுவரை எங்கோ உழலுகிறோம், எங்கோ வேலைக்கு செல்லுகிறோம், சம்பள உயர்வையும் பதவி உயர்வையும் எதிர்பார்க்கிறோம். அதெல்லாம் உனக்கு கிடையாதென்றா பெருமாள் மறுக்கிறார்? எதை கேட்டாலும் கொடுக்கிறோம், இறுதியில் என்னையே கேள், அதையும் கொடுக்கிறோம் என்றிருக்கிறார் போலும். இங்கே கூட்டம் கூட்டமாக வேலை வாய்ப்பு இல்லாதவர்கள், மேலும் வேலையில் தொந்தரவு அதிகமாக இருக்கிறவர்கள், இவர்கள்லாம் வந்து யோக நரசிம்ம சுவாமியை பிரதட்சணம் பண்ணி அவர் அனுகிரகத்தாலே கவலை நீங்குகிறார்கள். சுவாமியை ரொம்ப ஆச்சரியமா வெள்ளி கவச்சத்தில் தரிசித்துக் கொள்ளுகிறோம். தன்னுடைய திருக்கைகளை முழந்தாளுக்கு மேல் வைத்துக்கொண்டு யோக நிலையில் அமர்ந்திருக்கிறார் உத்தியோக நரசிம்மர். எதிர்த்தாற்போலே புன்னமரம் இந்த ஸ்தலத்துக்கே உண்டான விருட்சம். இனி அடுத்த நாள் சந்திக்கும் போது சதுர்புஜத்தோடே சயனித்திருக்கும் ராமனை சேவிக்கலாம். தற்போது அடுத்த சர்க்கத்தை அடைகிறோம். வாலிவத படலம் அதன் இறுதியில் கம்பரே கூறுகிறார். தாரை புலம்புகிறாள். வாலி இறந்து விழுந்ததை கேள்விப்பட்டவள் உள்ளிருந்து வெளியே ஓடி வருகிறாள். ஏற்கனவே நாம் பார்த்தபடிக்கு
வாலி இவ்வுலகத்தை நீத்தான், அவ்வுலகத்தை அடைந்தான். அனுமன் என்பவனை ஆழி ஐய, நின் செய்ய செங்கை தனு என நினைதி. மற்று என் தம்பி நின் தம்பி ஆக நினைதி. ஓர் துணைவர் இவனார் அனையவர் இலை, நீ ஈண்டு அவ்வனிதையை நாடி கோடி வானினும் உயர்ந்த தோளாய். வாலி இதை சொல்லிவிட்டுத்தான் உயிர் நீத்தான். வானத்தை காட்டிலும் உயர்ந்த தோள் படைத்த ராமா, இதோ அனுமனை உன் தொண்டனாக ஏற்றுக்கொள், சுக்கிரீவனை உன் தம்பியாக ஏற்றுக்கொள், என் மகன் அங்கதனை உன் தொண்டனாக மகனாக ஏற்றுக்கொள். ஆழி ஐய, நின் செய்ய செங்கை தனு என நினைதி. ஹனுமானை உன் கையில் பிடித்திருக்கும் வில்லென்றே நினைத்துக்கொள். அப்படின்னு அர்த்தம் என்ன? ராமன் கையில் இருக்கும் ஒரு சிறந்த கருவிதான் அனுமன். மற்ற என் தம்பி நின் தம்பி ஆக நினைதி. ஓர் துணைவர் இன்னோர் அனையவர் இலை, இவர்களைப் போல உனக்கு ஒரு துணைவர் இல்லை. நீ ஈண்டு அவ்வனிதையை நாடி கோடி. அவ்வனிதை அந்த பெண்மணியான நாரீணா முத்தமா வதூகூன்னு கொண்டாடப்படும் சீதாதேவி. தேடுவாய், அவளை கண்டிப்பாக கண்டுபிடிப்பாய் ராமா, இது உறுதி என்று வாலி கூறினான். புறப்பட்டான். தன் அடி தாழ்தலோடும் தாமரை தடங்கணானும் பொன் உடை வாளை நீட்டி நீ இது பொருத்தி என்றான். என்னலும் உலகம் ஏழும் ஏத்தின இறந்து வாலி அந்நிலை துறந்து வானுக்கு அப்புறத்து உலகன் ஆகினான். இந்த நிலையை துறந்தான். தன் உடலையே நீத்து வானின் அப்புறமாம் சொர்க்கபட்டணத்தை அடைந்தான். கேள்விப்பட்டாள் தாரை, உள்ளிருந்து ஓடிவந்தாள். குங்குமம் கொட்டி என்ன குவிமிலை குவட்டொத்த பொங்குவெங் குருதி போர்ப்ப புரிகுடல் சிவப்ப பொந்தோள் அங்கவன் அலங்கல் மார்பில் புரண்டனன் அகன்ற சக்கர் வெங்கதிர் விசிம்பில் தோன்றும் மின்னனத் திகழும் மெய்யாள். மின்னலைப் போன்ற மேனி படைத்தவள், அழகியவள், தன்னுடைய கணவனுடைய வீரத்தைக் கண்டு இருமாந்திருந்தவள். அப்படிப்பட்டவள் வந்தாள். கணவனான வாலி பேரிலே விழுந்தாள். அழுது புரள்களாள். வரை சேர் தோளிடை நாளும் வைகுவேன், கரை சேரா இடர்வேலை காண்கிலேன், உரை சேர் ஆருயிரே என் உள்ளமே அரைசே யான் இது காண அஞ்சினேன். நீயா இறந்தாய் வாலி, உன்னையும் எதிர்க்க நிகர்த்தவன் ஒருத்தன் உண்டா? என்ன இப்படி? இது நான் எதிர்பார்த்ததே கிடையாதே. நையா நின்றனன் நான் இருந்து இங்கன் மெய் வானோர் திருநாடு மேவினாய். நான் இங்கு இருந்து அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறேன், நீ வானோர்களுடைய திருநாட்டை அடைந்தாய். ஐயா, நீ எனது ஆவி என்பதும் நீதான் என்னுடைய ஆவி என்பதும் பொய்யோ? பொய் உரையாத புண்ணியா. வாலி சொல்லுவனாம், ஹே தாரையே, நான் தான் உனக்கு ஆவி. இப்ப தாரைக்கு சந்தேகம், நீ பொய் பேச மாட்டாயே வாலி, நீதான் எனக்கு ஆவி என்று சொன்னால் நீ போய்விட்டாய், நானேன் உயிரோடு இருக்கிறேன்? ஆவி பிரிந்தால் ஆக்கை உயிரோடு இருக்குமா? நீ உயிர் பிரிந்த பிற்பாடு நான் எப்படி நிற்கிறேன்? அப்ப நீ அன்று பொய் சொல்லி இருப்பாயோ? வாலிதான் தாரைக்கு ஆவி என்று சொன்னது பொய்யா? செரு ஆர் தோழ நின் சிந்தை உளே நெனின் மறுவார் வெஞ்சரம் எனையும் வவ்வுமால் ஒருவேனும் உளை ஆகின் உய்தியால் இருவே முள் இருவேம் இருந்திலம். 2 பேராக நாம் இருந்திருப்பதில்லை, நாம் இருவரும் ஒருவராக இருந்திருப்போமானால் அப்ப நின் நெஞ்சை பிளந்த அந்த ராமனின் அம்பு என் நெஞ்சையும் சேர்த்து பிளந்திருக்க வேண்டும். இப்போது நானும் நீயும் ஒன்று என்பது உறுதியாக இருக்குமானால் என் உயிர் இப்போதே பிரியட்டும் என்று தாரை வருகிறாள். அழுது புலம்புகிறாள். தாரை என்னென்ன கூறினாள்ங்கிறதை வால்மீகி ரொம்ப ஆச்சரியமா சொல்லுகிறார். அதை பார்ப்போம். வால்மீகி ராமாயணத்தில் கிஷ்கிண்டா காண்டத்தில் 19வது சர்க்கத்தில் உள்ளோம். ச வானர மகாராஜா சயான சரபீடிதா பிரத்யுக்தோ ஹேதுமத் வாக்கியைர் நோத்தரம் பிரதிபத்யத அஸ்மபிப் பரிபின்னாங்க பாதபைராஹதோ பிருஷம் ராமபாணேன சக்ராந்தா ஜீவிதாந்தே முமோச சஹ. அந்த வாலி ராமனின் பாணத்தால் அடிபட்டான். உயிரை துறந்து புறப்பட்டான். அவன் இறந்தான்கிற செய்தியை தாரை மற்ற குரங்குகளின் மூலம் கேள்விப்படுகிறாள். தம் பாரியா பாணமோக்ஷேன ராமதத்தேன சயுகேத் ஹதம் பிளவகசார்தூலம் தாரா சுஷ்ராவ வாலினம். வாலி இறந்தான்கிற செய்தி தாரை காதில் விழுந்தது. அப்போது தன் பட்டணத்திலிருந்து வெளியே வருகிறாள். என்ன நடந்தது இன்னும் அவளுக்கு சரிவர தெரியாது. அந்த சமயம் ராமனைக் கண்டு பயந்த குரங்குகள் எல்லாம் கில கில என்று ஒலி எழுப்பிக் கொண்டு உள்ளும் வெளியும் ஓட பயந்து விட்டன. வாலியே முடிந்து போனான். இனி நம் பட்டணத்தை இந்த புதியவன் அழித்து விட போகிறான். நம் குரங்கு கூட்டத்தை அழிப்பான் போலும். நிஷ்பபாத பிரஜம் தஸ்மாது உத்விக்னா கிரிகந்தராது ஏ தொங்கத பரிவாரா வானராகி மகாபலாக தே ச கார்முகம் ஆலோக்கிய
ராமம் திரஸ்தாக பிரதுத்ருவுகு, ராமனுடைய கர்முகம்ங்கிற வில். அதை கண்டு வானரங்கள் பயந்து போய் இனி நம் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்று நினைத்து ஓடத் தொடங்கின. வானரா ராஜசிம்ஹஸ்ய யஸ்ய யூயம் புரஸ்ஸராக தம் விஹாய சுவிஸ்திரஸ்தாக கஸ்மாத் திரவத துர்கதாக. தான் வெளியே வந்த தாரை பார்த்து, குரங்குகளே ஏன் பயந்து ஓடுகிறீர்கள்? ஆரேனும் உங்களை அடித்தார்களா? ஏதானும் உங்களுக்கு ஆபத்தா? வாலிக்கு என்ன நடந்தது? வாலி இருக்கும் போது உங்கள் ஆர் என்ன செய்வார்கள் என்று வினவினாள். குரங்குகள் பதில் கூறின, ராஜ்யஹேதோ சச்சேத் பிராதா பிராத்ரா க்ரூரேண பாதிதா ராமேண பிரசரத்தை தூரான் மார்கனை தூரபாதிபிகி. தன் அண்ணனை கொன்றான் சுக்ரீவன். தனக்கு அரசின் மேல் ஆசை, ஆகவே அரசனை கொன்றான். அண்ணனை ராமனை கொண்டு கொல்வித்தான் சுக்ரீவன் என்று குரங்குகளெல்லாம் அறிவித்தன. கபிபத்ஞாவச்ச சுத்வா கபயக்காமரூபிணா பிராப்த காலம் அவிஷ்லட்டம் ஊஜுர் வச்சனமங்கனாம் ஜீவபுத்திரே நிவர்த்தஸ்வ புத்திரம் ரக்ஷஸ்வ சாங்கதம். குரங்குகள்லாம் மேலும் கூறின, இனி நாம் இருப்போம்ங்கிறது தெரியாது. அங்கத பெருமாளை காப்பாற்ற வேண்டும். அங்கதனுக்கு ஊருக்குள் அழைத்து வந்து பட்டம் முடிசூட்டு விழா நடத்த வேண்டும். அப்பதான் நாம் இருக்கலாம். இப்போதைக்கு நாம் மறைந்து விட வேண்டும். பாறைகளுக்கு பின்னாலோ குகைகளிலோ மரங்களின் பொந்துகளிலோ நாம் போய் ஒளிந்து கொள்ள வேண்டும். ராமன் இருக்கும் வரை இங்கே யாரும் கண்ணில் படக்கூடாது. வாலி வஜ்ர சமயிர் பாணைகி வஜ்ரேணேவ நிபாதிதா. வாலி போன்ற வீரனை ஓர் அம்பால் ஒருத்தன் அடித்திருப்பன் என்றால் அவன் மகாவீரனாக இருக்க வேண்டும். தாரையே உண்மையை புரிந்துகொள். சீக்கிரமாக நகரத்தை காப்பாற்று. உன் குலத்தை காப்பாற்று. க்ஷிப்ரான் விருக்ஷான் சமாவித்ய விபுலாச்ச ததாசிலாக. பெரும் பாராங்கற்கள் எங்கெங்க மலைக்குகைகளோ அங்கே, மரபொந்தோ அங்கே, அங்கங்கு போய் மறைஞ்சிடுவோம். அபிபூதமிதம் சர்வம் வித்ருதம் வானரம் பலம் அஸ்மின் பிளவகசார்தூலே ஹதே சக்கர சமப்பிரபே ரக்ஷதாம் நகரி சூரை ரங்கதாபிஷாம். இந்த பெரும் நகரத்தையே சூரர்களான ராமலக்ஷ்மணர்களிடத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும். அங்கதனும் உயிருக்கு போராடலாம், அவனையும் காப்பாற்ற வேண்டும். பதஸ்தம் வாலின புத்திரம் பஜிஷ்யந்தி பிளவங்கமாக அபாரியாக சகபாரியச்ச சந்தியத்திர வனச்சாரிணாக. மேலும் குரங்குகள் கூறின, நாம் எல்லாரும் வாலியின் பக்கத்தவர்கள். சில குரங்குகள் ஏற்கனவே சுக்ரீவனோடே தோழர்கள். இனி இப்ப சுக்ரீவன் ஜெயித்தான்னு கேள்விப்பட்டவுடன் மேலும் ஆயிரக்கணக்கான குரங்குகள் அங்கு போகலாம். அந்த குரங்குகளாலும் நம் குரங்குகளுக்கு ஆபத்து வரும். இதையும் நாம் சமாளித்தாக வேண்டும். இதெல்லாத்தையும் கேள்விப்பட்ட தாரை கூறுகிறாள், புத்திரேண மமக்கிம் காரியம் ராஜ்யேனாபி குமாத்மனா கபிசிம்ஹே மகாபாகே தஸ்மின் பர்த்தரி நஷ்யதி. குரங்குகளே என்ன பேசுகிறீர்கள்? இனி என் பிள்ளையை பத்தி எனக்கு கவலை இல்லை, நாட்டை பத்தியும் கவலை இல்லை. என்னுடைய இந்திரனை ஒத்த ஆச்சரியமான கணவன், அவனே இறந்த பிற்பாடு இவர்களை பத்தி எனக்கு என்ன கவலை? பாதமூலங்கமிஷ்யாமி தஸ்ஸைவாகம் மகாத்மனா யோசௌ ராமப்பிரயுக்தேன ஷரேண வினிபாதிதா. எந்த ராமனின் அம்பனால் என் கணவன் அடிபட்டானோ, நான் ஒண்ணு அந்த கணவன் இருந்த இடத்துக்கு போகிறேன், அல்லது அந்த ராமன் காலிலேயே மடிகிறேன். ஏவமுக்தா பிரதுத்ராவிருததி சோகமூர்ச்சிதா. கிட்டத்தட்ட மயக்கமுற்றவள் ஓடினாள். நேரே வாலி கிடந்த இடத்துக்கு வந்தாள். க்ஷேப்தாரம் பர்வதேந்திராணாம் வஜ்ராணாம் இவ வாசவம் மகாவாத சமாவிஷ்டம் மகாமேகௌகனஸ்வம். பேச்சு மூச்சற்று போய் பெரும் மலை புரண்டா போலே வாலி புரண்டு கிடந்தான். வந்தாள், அவன் பேரில் விழுந்தாள். நர்தந்தம் நர்ததாம் பீமம் சூரம் சூரேண பாதிதம் அவஷ்டபிய அவதிஷ்டந்தம் ததர்ஷ தனுரூர்ஜிதம் ராமம் ராமானுஜன் செய்வ பர்த்துஷ்செய்வ ததானுஜம். அப்போது ராமன் நிற்க கண்டாள். நீண்ட வில்லை தரையில் ஊன்றி நேர்கொண்ட பார்வையோடே நிமிர்ந்த நெஞ்சோடே அனைவருக்கும் அடியாருக்கு நல்குவனாய் விரோதிகளை முடிப்பவனாய் ராமன் ஆச்சரியமாக நிற்க, அவனை கண்ட வாலியின் மனையான தாரை பொறுமினாள், தீர்த்தாள், வாழ்த்தினாள். வைய வந்த வாயாலே வாழ்த்தி போனாள். என்ன கூறினாள்னு கேட்போம். ஒரு முக்கிய அறிவிப்பு.